ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக ₹1 6 கிராம் எடையுள்ள காயினில் அப்படியே ஃபுல் செட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 82 83 ஹைதராபாத் இருக்கு இல்லையா, அது கிடைக்காது. அது எக்ஸ்ட்ரீம்லி ரேர். அதெல்லாம் எப்படி சொல்கிறது, பல ஆயிரங்கள், எனக்கு தெரிஞ்சு ₹1,00,000 கூட போயிருக்கும். சரிங்களா? அதை தாண்டி உள்ள காயின்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது 83லேருந்து 91 வரைக்கும். 91மே நொய்டா மின்ட் செக்யூரிட்டி எட்ஜ் இருக்கிறது அதுவுமே பல ஆயிரங்கள் லட்சங்கள். சரிங்களா? அதை மிச்சம் உள்ள காயின்ஸை ஃபுல்லாக அப்படி நான் ஒரு செட்டாக கொடுத்துருக்கேன். நான் அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, காயின் ஷீட்டில் போட்டிருக்கேன், காயின் ஹோல்டரோட. உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது அப்படியே ஒரு செட்டு. சரிங்களா? 2 ஷீட் வந்திருக்கு எனக்கு. நான் உங்களுக்கு ஒரு காயினாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன், பாருங்கள். 1983 கல்கட்டா மின்ட், அடுத்து மும்பை, அடுத்து 84 ஹைதராபாத்து. 84 ஹைதராபாத்லாம் இப்போ கொஞ்சம் ரேர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரேட்டு கூடியிருக்கு. அதே மாதிரி 84 கல்கட்டா மின்ட்டு, அடுத்து 84 மும்பை மின்ட்டு, அடுத்து 85 கல்கட்டா மின்ட்டு, 85 மும்பை மின்ட்டு, 85 ஹீட்டன் மின்ட்டு. அதே இது ஒரு ஃபாரின் மின்ட்டு. அடுத்து இது யூகே மின்ட்டு. அது என்ன மின்ட்டுன்னு சொல்கிறேன், இது ராயல் மின்ட்டு. சரிங்களா? அடுத்து 86 கல்கட்டா, அடுத்து 86 மும்பை, 87 ஹைதராபாத்து. அதே மாதிரி 87 ஹைதராபாத்துமே இன்னும் அடுத்து கொஞ்சம் விலை ஏறும். ஏற்கனவே கொஞ்சம் நடுவில் விலை ஏறி இருந்துச்சு, திரும்ப விலை ஏறலாம் அடுத்து. ஏன்னா இந்த புக்குக்காக எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. அடுத்து 87 மும்பை மின்ட்டு, அடுத்து 87 கல்கட்டா மின்ட்டு, 88 ஹைதராபாத்து, 88 கல்கட்டா, அடுத்து 88 மும்பை, 89 ஹைதராபாத், அடுத்து 89 மும்பை, 89 நொய்டா. 89 நொய்டா, 90 நொய்டா. இது ரெண்டுமே கொஞ்சம் அடுத்து விலை ஏறிட்டுருக்கு. அடுத்து 89 கல்கட்டா, அடுத்து 90 ஹைதராபாத், 90 மும்பை, அடுத்து 90 கல்கட்டா, 91 மும்பை, 91 ஹைதராபாத்து, 91 கல்கட்டா. இந்த செட்டில் பார்த்திங்கன்னா 88 நொய்டாவும் 86 ஹைதராபாத்தும் ரேர். சரிங்களா? நொய்டா மின்ட்டு, நொய்டா மின்ட்டு. இது 86 ஹைதராபாத் மின்ட்டு. நல்லா பார்த்துக்கோங்க, 88 நொய்டா மின்ட்டு, இது 86 ஹைதராபாத் மின்ட். ஸோ இந்த செட்டில் 2 மின்ட்டு, அதாவது 86 88 மட்டும் கொஞ்சம் ரேர் கேட்டகிரி. நான் சொன்ன மாதிரி 83 82 ஹைதராபாத்தும் 91 நொய்டா மின்ட்டும் எக்ஸ்ட்ரீம்லி ரேர். முக்கியமான விஷயம் என்னென்னா 91 பார்த்தீங்கன்னா அது செக்யூரிட்டி எட்ஜ் இருந்தால் தான் அது நொய்டா மின்ட். ஸோ இன்னொரு விஷயம் சொல்கிறேன், 82 83 நீங்கள் ஹைதராபாத் மின்ட் வாங்குறீங்கன்னா கிரேடிங்கோடு வாங்க. ஏன்னா நிறைய ஃபேக் காயின்ஸ் வருது, அதனால கிரேடிங்கோடு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஏன்னா எப்பயுமே ஒரு காயின் கிரேடிங் பண்ணும்போது தான் அது ஒரிஜினலாக இல்லையா நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. அதே மாதிரி பொதுவாகவே நீங்கள் ஒரு ரேர் காயின் வாங்குறீங்க, அதாவது லட்சக்கணக்கில் போகிற காயின் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக கிரேடிங்கோடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இந்த காயினுடைய தகவல்கள், இதை அப்படியே நான் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். எப்படின்னா அது என்ன காம்போசிஷனு, அதனுடைய வெயிட்டு, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் மின்ட்டிங்க, திக்னஸ்ஸு எல்லாமே இருக்கும். அதே மாதிரி கேஎம் நம்பர் எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன மின்ட் இருக்கும் அப்படின்றத தெரியும். அதுக்கப்புறம்
என்ன எட்ஜு, செக்யூரிட்டி, ரீடடு அந்த மாதிரிலாம் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதே மாதிரி என்னென்ன மின்ட்டு பார்த்திங்கன்னா கல்கட்டா, ஹைதராபாத், நொய்டா, மும்பை. ராயல் மின்ட்டுங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த நம்மளுடைய இயர் இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு நியூமரல்ஸ்க்கு கீழே மின்ட் இருக்கிறதா ராயல் மின்ட்டு. கீட்டனுங்கிறது வந்து நம்ம நியூமரல்ஸ்க்கு வந்து லாஸ்ட் லெட்டருக்கு லாஸ்ட் நியூமரல்ஸ்க்கு கீழே இருக்கிறது வந்து ஹீட்டன் மின்ட்டு. ரெண்டுமே ஃபாரின் மின்ட்டு. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 85 இது வந்து ஹீட்டன் மின்ட்டு ஹச். இது ஒரு ஃபாரின் மின்ட்டு. அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட் லெட்டருக்கு ஃபஸ்ட் நியூமரல்ஸ்க்கு கீழே இருக்கும். சின்னதாக ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இருக்கும். இது ராயல் மின்ட். ஃபஸ்ட் நியூமரல்ஸ்க்கு கீழே இருக்கிறது வந்து ராயல் மின்ட்டு. இதே இது வந்து லாஸ்ட் லெட்டருக்கு கீழே லாஸ்ட் நியூமரல்ஸ்க்கு கீழே இருக்கும் பாருங்கள், ஹச்சுன்னு. இது வந்து ஹீட்டன் மின்ட். இதுவும் ஒரு ஃபாரின் மின்ட்டு. ஸோ 2 ஷீட்டு, இது ஒரு ஷீட்டு, அடுத்து இது ஒரு ஷீட்டு, 2 ஷீட்டு. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன இது அடுத்து ரேர் காயின் 2, அடுத்து இந்த ஷீட்டு. ஸோ இதை அப்படியே நான் ஒரு செட்டாக நான் ஃபைல் பண்ணி வச்சுருவேன் ஃப்ரெண்ட். அப்படி ஃபைல் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அப்படியே பாதுகாப்பாக ஒரு ஃபைலில் எத்தனை வருஷம் ஆனாலும் இதை அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா போதும். நமக்கு ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம இதை வந்து பத்திரப்படுத்தி நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். ஸோ இதுதான் வந்து நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் போடணும்னு நினச்சது. இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு கலெக்ஷன் நீங்கள் ஒன்றுமே வந்து செட்டாக சேர்த்து வைக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு அதனுடைய இன்ஃபர்மேஷனும் சேர்த்து எடுத்து வைங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி செட்டு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ரெடி பண்ணி தரேன். கொஞ்சம் காயின்ஸ் ஏற்கனவே ஆல்ரெடி இருக்குது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், இதே மாதிரி நான் செட்டு நான் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்னோடய வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்குது, யூடியூப் அலைமகள் காயின்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணுன்னா சேர்ந்துக்கோங்க. பட்டு குரூப் லிங்க் ஓப்பன் பண்ணி நீங்களே சேர்ந்துக்கலாம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தயவு செய்து தேவையான விஷயங்களை மட்டும் பேசுங்க. காயினை பற்றி மட்டும் பேசணும், வேறு எதையும் பேசக்கூடாது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.